ஹாய், இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையான வாழ்வியலில் உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் நம்மளுடைய டாக் பாருங்கள், க்யூட்டி. பல மூலிகைகளுக்கிடையே உள்ள ஒரு பர்டிகுலர் மூலிகையை மட்டும் அவங்க தேர்ந்தெடுத்து சாப்பிட்றாங்க. அது பேர் தாங்க அருகம்புல். அந்த அருகம்புல் வந்து டாக்டிலான்னு சொல்லுவாங்க, பொட்டானிக்கல் நேம். ஸோ ஹியர் இந்த பார்த்திங்கன்னா அந்த அருகம்புல் வந்து சித்த மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உடலை கூல் பண்ணவும், செரிமான கோளாறுகளுக்கும், லிவரை பாதுகாத்து கல்லீரலை பாதுகாக்கவும், நாள்பட்ட புண்களை குணப்படுத்தவும் இந்த அருகம்புல்லை பயன்படுத்துகிறார்கள். இந்த அருகம்புல்லுக்கு வந்து அவ்வளோ மகத்துவம். மேலுமாக சர்வசாதாரணமாகவே இப்போ டே டு டே லைஃப்பில் வீடுகளில் வந்து பாட்டி வைத்தியம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ், கிராண்ட்மா கேர் இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்து கேர் கொடுத்து நமக்கு இந்த ஜூஸ்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த அருகம்புல்லை வந்து ஜூஸாக செஞ்சு சாப்பிட்றது பெரும்பாலருக்கு ஒரு வழக்கமாக இருக்கிறது. பார்த்துங்க, அனிமலுக்கே இவ்வளோ அறிவாக செயல்படுற பொழுது மனிதர்கள் சில நேரங்களில் இதெல்லாம் மறந்துடுறோம். இந்த மகத்துவங்களை, மூலிகை மகத்துவங்களை சித்தர்கள் வந்து நிறைய குறிப்புகள் இந்த அருகம்புல்லை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. மேலுமாக இங்கே இந்த டாக் வந்து அந்த அனிமல் வந்து இந்த மாதிரி தேடி உண்ணக்கூடிய ஒரு பக்குவத்தை வந்து ஜூஃபார்மகாக்னசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, அனிமல்கள், விலங்குகள் தனக்கு தேவையான மருந்துகளை, மூலிகைகளை தனக்கு உடல் நலம் இல்லை என்று உணரும் பொழுது அவைகள் தானாகவே சென்று பர்டிகுலராக செலக்ட் பண்ணி அந்த மூலிகைகளை எடுத்து உண்ணக்கூடிய திறன் கொண்டதாக கருதப்படுகிறது தான் இதில் சொல்கிறாங்க. இந்த நாய் மட்டும் இல்லைங்க, பூனை பார்த்திங்கன்னா இந்த இதனுடைய வேர் இருக்கு இல்லைங்களா, நம்ம குப்பை மேனியோட வேரை வந்து அப்படியே ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பல குறிப்புகள் இருக்கின்றது. காட்டு விலங்குகள், குரங்கு, மான், யானை வந்து பிரசவ நேரத்தில் பிரசவிக்கிறதுக்கு முன்னாடி போய் சில மூலிகைகளை சாப்பிட்றதாக குறிப்புகள் சொல்லுது. குரங்குக்கும் அப்படி தான், உடல் நலமில்னா அது போய் ஒரு மூலிகைகளை சாப்பிடும். இப்படி விலங்கினங்கள் தேடி தேடி உண்ணக்கூடிய மூலிகைகளுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்பதை நாம் மனிதர்கள், ஆறறிவு படித்த மனிதர்கள் அவ்வளவாக உணர்வதில்லை. இனிமேலாவது நாம் கொஞ்சம் மாறுவோங்க. கொஞ்சம் மாறி டே டு டே லைஃப்பில் இந்த மூலிகைகளை நோய்க்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய வெல்பீயிங், அதாவது நலம் காக்க, ஆரோக்கியம் காக்க கூட நம்ம பயன்படுத்துவோம். வாழ்க வளமுடன்.